தேர்தல் நிதி பத்திரம் பெற்றவர்கள் விவரத்தை வழங்க கால நீட்டிப்பு கோரிய விவகாரம். பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு. மார்ச் 15, 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். மார்ச் 18 கோவையில் பிரம்மாண்ட சாலை பேரணியிலும் பங்கேற்க வாய்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே தேதியை அறிவித்து தேர்தலை நடத்த முடியும். அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் 18க்கு பேட்டி. மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து 42 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய மம்தா பானர்ஜி. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற புகாரில் தகுதி நீக்கப்பட்ட MP மஹுவா மொய்த்ராவிற்கு மீண்டும் வாய்ப்பு. சென்னை கமலாலயத்தில் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். வெற்றி வாய்ப்புள்ள 10 மக்களவை தொகுதிகளின் பட்டியலை இறுதி செய்ய உள்ளதாகவும் தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பையில் மீன்பிடி திருவிழா. மூட்டை கட்டி மீன்களை தூக்கிச் சென்ற பொதுமக்கள். மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் DGP ராஜேஷ் தாஸிற்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க CBCID போலீசார் நடவடிக்கை. நாகர்கோவில் அருகே சுற்றுலா வேனில் குத்தாட்டம் ஆடியபடி பயணித்ததால் தகராறு. சொகுசு காரில் வந்தவர்கள் தாக்கியதில் 2 இளைஞர்கள் காயம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்துள்ள என் வாக்கு என் உரிமை. தேர்தலில் இளம் தலைமுறை வாக்களிப்பின் பங்களிப்பை அதிகரிக்க ஏற்பாடு. அவசர நிலை இருப்பதால் தமிழ்நாடு மற்றும் தேசத்தின் நலன் கருதி திமுகவுடன் கூட்டணி. பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் விமர்சனங்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். இந்த நிலை என்பது ஒரு அவசர நிலை. இது தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். எதிர்வாத சக்திகளுக்கு இது கைகூடிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு. போதைப் பொருட்களை தடுக்காவிட்டால் அவை எதிர்கால தலைமுறையை அழித்துவிடும். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் விலகியிருக்க வேண்டும் என்று ஆளுநர் அறிவுரை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சர்வதேச அளவில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்து தொடர்பாக காவல் எடுத்து விசாரிக்கவும் திட்டம். நெல்லையில் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி உயிரிழப்பு. கடந்த 7ஆம் தேதி சம்பவம் நடைபெற்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். திருப்பதி மலைக்கோவிலில் கடத்தப்பட்ட 3 வயது சிறுவன் 6 மணி நேரத்தில் மீட்பு. கடத்த முயன்ற பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் பெற்றோரிடம் சிறுவனை ஒப்படைத்த DSP. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அளிக்க அவகாசம் கோரிய பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று விசாரிக்கிறது. கட்சிகளுக்கு நிதியளிக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அந்த திட்டம் செல்லாது என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. மேலும் யார் யாருக்கு எவ்வளவு நன்கொடை அளித்தனர் என்ற முழு விவரங்களையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அவகாசம் முடிவதற்கு 2 நாட்கள் முன்னதாக உச்சநீதிமன்றத்தை நாடிய SBI வங்கி தரப்பு தகவல்களை திரட்டுவதற்கு தாமதமாவதால் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க கோரிக்கை விடுத்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த
எழுந்த நிலையில் தங்களால் முடியும் என்ற போதும் வேண்டுமென்றே எஸ்பிஐ தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி பாரத ஸ்டேட் வங்கி மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த 2 மனுக்கள் மீதும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று காலை விசாரணை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய விவேகானந்தன் தற்கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களை நிகரான செய்தியாளர் இளவமதன், விவரம் என்ன? தேவா, சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோர் சிறைச்சாலையில் தனித்தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அறையில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் முழு பாதுகாப்போடு தான் இந்த சிறை வளாகத்தில் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கைதானது சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதல் தற்கொலை செய்தது போல மிரட்டல் விடுக்கிறார். அவர் நாடகம் ஆடுகிறார் என்று சிறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காரணம் என்னவென்றால் முதல் நாளில் தன்னுடைய கையை வைத்து கழுத்தை அழித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள் என்று கூறியிருக்கிறார். மறுநாள் சோப்பை விழுங்கி விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். நேற்று சட்டையை எடுத்து கழுத்தை முறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள் என்று கூறுகிறார். இருப்பினும் அவர் முழு கண்காணிப்பில், சிறை வார்டன்களின் முழு கண்காணிப்பில் உள்ளார். இந்த நிலையில் தான் அந்த சிறுமியை படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் கண்டறியப்பட்ட பொருட்கள் 10க்கும் மேற்பட்ட பொருட்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்பு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதே போல பிரேத பரிசோதனை அறிக்கை காலை 11 மணிக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது. விசாரணை அதிகாரியான எஸ்பி சைஜன்யா அதனை பெற இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கைதாகியுள்ள விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் இன்னும் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவதன். ஓ பன்னீர்செல்வத்துடன் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் டிடிவி தினகரனுடனும் பேச இருப்பதாக OPS தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்பை நடத்தி வருகிறார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் தங்கள் அமைப்பு சார்பில் போட்டியிடுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். தங்கள் அமைப்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நேற்று OPS நேர்காணல் நடத்தினார். இதையடுத்து அங்கு சென்ற பாஜக குழுவினர் ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCD பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, VK சிங், எல் முருகன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தங்கள் தரப்பில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் என்பதை பாஜக குழுவிடம் தெரிவித்ததாக கூறினார். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. அனைத்து விவரங்களையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம். கூட்டணியில் எங்கள் சார்பாக தேர்தல் களத்தில் நிறுத்தப்படுகின்ற தொகுதிகள் என்னென்ன என்பதை அவரிடம் சொல்லியிருக்கிறோம். மற்ற கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி தெரிவிப்பதாக அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். மேலும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடனும் பாஜக குழுவினர் பேச்சு நடத்த இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாங்கள் தனியாக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திரு டிடிவி தினகரன் அவர்களும் சார் அவர்களும் தனியாக ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து பேசுவதாக இருக்கிறார்கள்.